இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது அவர் சொல்றார், எனக்கு ஒரு போஜனம் உண்டு, எனக்கு ஒரு சாப்பாடு இருக்கு. சீஷர்கள் எல்லாருமே வெளியில போயிட்டு ஆண்டவர் இயேசு பசியா இருப்பாரு, சாப்பாடை வாங்கிட்டு வரலான்னு சொல்லி வெளியில போறாங்க. வாங்கிட்டு வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்றாரு, இந்த சாப்பாடை விட எனக்கு வேறு ஒரு போஜனம் உண்டு, என்னங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எனக்கு இந்த போஜனம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிதாவாகிய தேவன் அப்படின்னு வரும் பொழுது தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் எப்பொழுதுமே வச்சிருக்கிறார். தேவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கூட ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்பேற்பட்டது? அந்த திட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பசி இருந்து அந்த பசியை ஆற்றக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா மனுஷன் தினந்தோறும் ஏதோ ஒரு காரியத்தை தேடிக்கொண்டே இருக்கு. தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய வாழ்க்கையில வெறுமையான ஒரு இடம் எப்போதுமே இருந்துட்டே இருக்கு. அதை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது உங்களை அறியாமலே அந்த எம்டி ஸ்பேஸ் நிரப்பப்படுகிறது.